வந்தாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு சொன்னாங்க நாங்கள் வந்து 5 ஏக்கர் உள்ள விவசாயிகள் குறு விவசாயிகளுடைய முழுமையான பயிர்க்கடன் கூட்டுறவு வாங்கினதுக்காக முழுமையான தள்ளுபடி பண்ணுவோம். 5 ஏக்கர் வந்து 10 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து 50 விழுக்காடு தள்ளுபடி. அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிவிச்சாங்க. இது அப்புறம் பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று, விவசாயிகள் ஒன்று மிகுந்த ஒரு ஏமாற்றாக இருந்தது. விவசாயிகளுக்கு என்ன இவங்க சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால இப்போ விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர்லாம் தயார் பண்ணதுக்கே நம்ம அனுமதி இருக்கணும், கொடுத்துருக்கணும், நம்ம கிட்ட கேட்டிருக்கணும். கேட்கல, திடீர்னு கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போன டிசம்பர்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் மறுசீராம போயிட்டு பார்த்தா அதுவும் மேல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஸ்டேஜஸ் தான் நிறைய இருக்கு போறதுக்கு. அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், நீங்களோட யோசனைகள்லாம் நீங்க சொன்னீங்க, சொல்லுங்க. கடன் அந்த கடன் இந்த பயிர்க்கடன் அதான் முதல்ல இந்த தீர்மானத்துக்கு போட்டு முதல் பயிர்க்கடன். இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு சொன்னாங்க நாங்கள் வந்து 5 ஏக்கர் உள்ள விவசாயிகள் குறு விவசாயிகளுடைய முழுமையான பயிர்க்கடன் கூட்டுறவு வாங்கினதுக்காக முழுமையான தள்ளுபடி பண்ணுவோம். 5 ஏக்கர் வந்து 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணுவோம். அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிவிச்சாங்க. இது அப்புறம் பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று, விவசாயிகள் ஒன்று மிகுந்த ஒரு ஏமாற்றாக இருந்தது. விவசாயிகளுக்கு என்ன இவங்க சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று. அப்புறம் அழுத்தம், நம்ம எல்லாம் அழுத்தம் கொடுத்தீங்க, நான் அழுத்தம் கொடுத்தேன், சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியே எல்லாம் பேசணும். கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2,000 கோடி அரசுக்கு. அப்புறம் இப்போ வந்து ஏதோ ஒரு 75,000 பெரிய மனசு பண்ணி 75,000 50,000 75,000 அதுல ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்கா. அந்த கணக்கே முரணான கணக்கு. முதல்ல 6 லட்சம் விவசாயிகள், இப்ப பார்த்தா 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். அது முரணான கணக்கு. அதுக்கு நான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸ்டேட் மகாராஷ்டிரால 55 லட்சம் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அங்க வந்து கூட்டுறவு வங்கி இல்ல, நல்ல தேசிய வங்கி, எல்லா வங்கியும் 36,000 கோடி ரூபாய், 36,000 கோடிக்கு தள்ளுபடி பண்றாங்க. 55 லட்சம் விவசாயி. அதுதான் வேணும். இங்க பாத்தீங்கன்னா வெறும் 6,000. என்ன ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்ணுங்க. என்ன ஆயிட போகுது? தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. அதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரல. இது நிச்சயமா நடக்கணும். அழுத்தம் நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். இது ஒரு முக்கியமானது. நீங்க சொன்ன வாக்குறுதி அது சம்பந்தமா நம்ம பேசலாம், நம்ம கருத்துக்களை நம்ம பேசலாம். காவிரி விவசாயிகள் பிரச்சனை என்று சொன்னால் முதலில் குரல் கொடுப்பவர் மரியாதைக்குரிய ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள். தமிழ்நாட்டில் உழவர்களுக்காக ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டு தமிழ்நாட்டில் அரசு வேளாண்மைக்கான ஒரு தனி பட்ஜெட்டை வெளியிடுகிற ஒரு நடவடிக்கையை தூண்டியவர் நமது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர்கள் வழியை பின்பற்றி இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகள் கோரிக்கைகளை முன்வைத்தே பல மாதங்கள் நடைபயணத்தை மேற்கொண்டவர். இன்றைக்கு காவிரி பிரச்சனை மேகதாட்டு கட்டினால் அழிந்து போய்விடும் தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்து உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து பேசுகிற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி அந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களை பற்றி நம்மளுடைய விரிவாக எடுத்துரைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே, கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களே, செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, காவிரி ஒரு நெருக்கடியான சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பல நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டாலும் காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக, தன்னாட்சி பெற்ற அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் அமைக்கப்பட்டது. அதனுடைய இறுதி தீர்ப்பு 2007 வெளியிடப்பட்டிருக்கிறது. இறுதி தீர்ப்பில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பது
கர்நாடக அரசு தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அணையோ நீர்த்தேக்கங்களோ அமைக்க முடியாது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறது. அதனை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்கும் மாதந்தோறும் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை வழங்குவதற்கும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை சார்ந்து அணைகளுடைய நீர் இருப்பை கண்காணித்து திறந்து விடுவதற்கான அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய அலுவலகம் பெங்களூர் நகரத்தில் செயல்படுகிறது. இந்த நிலையில்தான் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கையை கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 2020 அன்றைய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியது. அதனை ஏற்று அவர் அந்த அறிக்கையை தயார் செய்து ஆணையத்திலும் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் மத்திய நீர்வள ஆணையத்திலும் அதை நேரடியாகவே அந்த முதலமைச்சரை சென்று வழங்கினார். அந்த நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தீவிரமானது, நம்மளுடைய எதிர்ப்பு தீவிரமடைந்தது. அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுடைய வரைவு திட்ட அறிக்கையை நிராகரித்தது. விவாதிக்க கூட அனுமதிக்க முடியாது என்று நிராகரித்தது. காரணம், இந்த நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் உத்தரவாதப்படுத்திய அடிப்படையில் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்ட அடிப்படையில் காவிரியினுடைய நீர் நிர்வாக முறை அனைத்துமே ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ஆணையம் நேரடி உச்ச நீதிமன்ற கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. ஆணையத்திற்கான அலுவலகம், ஊழியர்கள், செலவின வரைக்கும் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பங்கிட்டுக் கொள்கிறது. உச்ச நீதிமன்ற நிர்வாக அலுவலக பட்டியலில் ஆணையம் செயல்படுகிறது. எனவே ஆணையம் நிராகரித்த பிறகு மீண்டும் அவர்கள் ஆணையத்திலே சென்று மத்திய அரசிடம் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று DK சிவகுமார் கர்நாடக மாநில முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். இதற்கு முன்னதாக 2024 தமிழ்நாடு விவசாயிகளும் கர்நாடக விவசாயிகளும் தமிழகத்தை பார்த்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டிய ராசி மணலையும் பார்த்துவிட்டு மைசூரிலே கூட்டம் நடத்தி 250க்கும் மேற்பட்ட அனைத்து தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். கடைசியாக அவர்கள் எடுத்த முடிவு ராசிமணலில் அணை கட்டுவதுதான் தமிழ்நாடு கர்நாடக விவசாயிகளுக்கு நலன் பயக்கும். கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து 1000 மீட்டர் ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் இருக்கிற அந்த வனப்பகுதியில் கொண்டு போய் அணையை கட்டுவதால் கர்நாடக விவசாயிகளுக்கு பயனளிக்கார். காரணம், பற்றாக்குறை காலத்தில் தண்ணீரை கொண்டு போய் மேகதாட்டிலே சேர்த்து விடுவீர்கள் குடிநீர் என்கிற பெயரில். கிருஷ்ணராஜ சாகரில் தண்ணீர் தேக்குவதை 2வது கட்டமாக்கி விடுவீர்கள். எனவே கர்நாடக விவசாயம் அழிந்து போகும் என்கிற தீர்மானத்தை போட்டு சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது அவரிடம் கொடுத்திருக்கிறார். அவர் இருந்த காலம் வரையிலும் இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நகர்வதற்கான ஒரு அடையாளத்தோடு இருந்தது. இன்றைக்கு DK சிவகுமார் பொறுப்பேற்ற உடனேயே அவர் பிரதமரை சென்று வலியுறுத்துகிறார். அவர் கோடிட்டு காட்டுவது உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மேகதாட்டுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் உடனடியாக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வைக்கிறார். பாட்டீல் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் அவரிடத்திலும் அந்த கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் உச்ச நீதிமன்றம் கடந்த 2025 நவம்பர் 13ஆம் தேதி நான் போட்ட வழக்கு, தமிழ்நாடு அரசு போட்ட 2 வழக்குகள், மொத்தம் 5 வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்.